கற்பனை செய்ய முடியாத கலவரங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படி கலவரம் நடக்கட்டும். டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய உயிர் முடிக்கப்படட்டும். அதன் விளைவாக கொலைகள் நடக்கட்டும். தேர்தல் திசை மாறி போகட்டும் என்று திட்டமிட்டவர்கள் யார்? இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கின்ற கொடூர மனம் படைத்த வஞ்சக மனம் படைத்தவர்கள் யார்? அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் அங்கிருந்தவாறே போலீஸ் எஸ்பி அஸ்ரா கர்கிடம் நான் பேசினேன். அவர் நேர்மையான அதிகாரி. உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மக்களை அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிற சத்தம் என்னுடைய செல்போனிலே அலைபேசியிலே கேட்கிறது. நான் டாக்டர் அன்புமணி ராமதாசிடம் இயற்கை தாயினுடைய கருணையால் உங்கள் உயிருக்கு ஆபத்தில் அவர் தப்பிவிட்டீர்கள், இந்த செய்தி அறிந்து என்னுடைய மனம் மிகவும் பதட்டத்தில் இருக்கிறது என்று அடுத்த 10வது நிமிடம் நான் அறிக்கை கொடுத்தேன். மறுநாள் காலையில் சென்னையில் வட சென்னையில் முதல் பிரச்சார கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து பேசினேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சென்னை மாநகர நிர்வாகிகள் என் இல்லத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் முதல் கண்டன குரல் எழுப்பியது எங்கள் ஐயாவுக்காக, டாக்டர் ராமதாசுக்காக, அன்புமணி ராமதாசுக்காக நீங்கள் தான். நான் சொன்னேன், அக்கிரமம் எங்கே நடக்க முனைந்தாலும் நான் அதை எதிர்ப்பேன். அநீதி எங்கே ஆர்ப்பரிக்க முயன்றாலும் அதை நான் தடுப்பேன். இந்த கொலைபாதக செயலில் ஈடுபட்ட கொடியவர்களை மன்னிக்க முடியாது. நல்ல வேளையாக பெரும் விபரீதம் நடக்க இருந்தது தவிர்க்கப்பட்டு விட்டது. காரணம் பயம். லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்திலே அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி தொகுதியிலே ஜெயித்து விடுவார் என்கின்ற பயம். நான் இங்கே வாழுகிற கண்ணன்குறிச்சியிலே வாழுகிற சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி ஒரு கூட்டணி அமையாது என்று அதிமுக வட்டாரம் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் போதும், கொஞ்ச நேரம் தான் கூப்பிடணும், பொழுதுன்னே கும்பிட்ட கை வலிக்கும், வேண்டாம் பார்த்துக்கலாம் வரும்போது போதும். அதிமுக ஒரு கணக்கு போட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எல்லாம் ஒரு மேடைக்கு வரமாட்டாங்க, வைகோ எங்கே வர போறா இவங்களோட என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை மிகச் சிறப்பாக இருந்தது. அந்த தலைவர்கள் மிக அருமையான அணுகுமுறையின் மூலமாக எங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அண்ணா 67 அமைத்த கூட்டணியை போல எதிரும் புதிருமாக இருந்த ராமமூர்த்தியும் ராஜாஜியும் ஒரு அணிக்கு கொண்டு வந்தார். அதே போல இந்த அணி அமைந்து விட்டது. இப்ப 2 வட்டாரமும் திகிலடைந்து கிடக்கிறது. அதிமுக வட்டாரமும் திமுக வட்டாரமும்.